900 கிலோ எடையுள்ள குண்டுகளை B-2 வகை விமானங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாங்கள் வீசியதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்னு சொன்னால், இந்த B-2 வகை விமானங்கள் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அமெரிக்காவோட மட்டும்தான் இந்த மாதிரியான விமானங்கள் இருக்குது. இது அதிநவீன அதிசக்தி வாய்ந்த விமானங்கள். ரேடரில் சிக்காது இந்த வகை விமானங்கள். இந்த வகை விமானங்களையும் இந்த மாதிரியான குண்டுகளையும் பயன்படுத்தித்தான் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஈரானினுடைய முக்கியமான அணு ஆலைகளை அமெரிக்கா தாக்கியிருந்தது. இந்த விமானங்களிலிருந்து வீசப்படுற இந்த குண்டுகளினுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது மண்ணுக்குள்ள அப்படியே துளைச்சு கொண்டு போயிட்டு அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது இந்த மாதிரியான குண்டுகள். எனவே இந்த வகை விமானங்களை பயன்படுத்தி சனிக்கிழமை இரவு ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான பல இலக்குகள் தாக்கி அளிக்கப்பட்டதாக இப்பொழுது அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த இலக்குகள் தாக்கப்பட்டு சொன்னால், ஒன்று அணு உற்பத்தி மையங்கள், மற்றது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்குத்தானே, அந்த ஏவுகணைகளை ஏவுகின்ற தளங்கள், மற்றது உற்பத்தி செய்து நிலத்துக்கடியில் பங்கருக்குள்ள அண்டர் கிரவுண்டில் நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே நிறைய செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. எனவே எந்தெந்த பகுதிகளில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தனவோ அந்த இலக்குகளை தாங்கள் தாக்கியிருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதே வேளையில் சென்ட்கோமினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இருக்குத்தானே, அவர்களுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது சென்ட்கோம் வெளியிட்டுள்ள இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 36 மணி நேரங்களில் 1000க்கும் அதிகமான இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாக சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு இனி ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் அறிவித்திருக்கிறது. அதே வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யுத்தம் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றனர். முதல்ல 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்ட செய்தியை நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருந்தாங்க. எனவே அதனை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். உயிரிழந்த அமெரிக்க வீரர்களுக்கு தன்னுடைய அஞ்சலி என்று சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் ஈரானிய படையினரை உடனடியாக சரணடையும்படி அமெரிக்க ஜனாதிபதி கேட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஈரானிய இராணுவத்தினர் போலீசாரும் அமெரிக்காவிடம் சொல்லியிருக்கிறார்களாம், தாங்கள் சரணடைவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ரகசிய தகவலை அனுப்பியிருக்கிறார்களாம். நாங்கள் சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி, அதனால ஏனைய படையினரும் சரணடையுங்கள், ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரணடையுங்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய உரையில சொல்லியிருக்கிறார். இது உண்மையோ பொய்யோ அல்லது ஒரு உளவியல் யுத்தமோ தெரியல. ஏனென்று சொன்னால், உளவியல் ரீதியாகவும் சொல்லலாம் தானே. இங்கே கொஞ்சம் பேர் சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள், எனவே நீங்களும் சரணடைங்கோ, ஏன் அநியாயமாக சாகுறீங்க என்று சொல்றது ஒரு வகையான உளவியல் யுத்தியாக கூட இருக்கலாம். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரும் 4 வாரங்களுக்கு சிலவளை சண்டை நீடிக்கலாம் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால், இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மோதல் போக்க பார்க்கக்குள்ள, ஈரான் எதிர்த்து தாக்குற விதத்தை பார்க்கக்குள்ள அடுத்து வரும் 4 வாரங்களுக்கு இந்த சண்டை நீடிக்கலாம் என்று சொல்லி தான் எதிர்பார்ப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அமெரிக்க தரப்பில் இன்னும் சில பல இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதையும் தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அவர் குறிப்பிட்ட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதுவும் மிக மிக முக்கியமானது. அதை பார்க்க முதல் என்னென்னு சொன்னால், இங்கே தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலில் இந்த உலக செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வர உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்களை நாங்கள் இங்கே முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம், பிறகு அது நடந்திருக்குது. அப்படியான சம்பவங்கள் கடந்த 2-3 நாட்களாக நடந்திருக்கு. அதை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை பின்னேறம் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எந்த நேரத்திலும் ஈரானை தாக்கலாம், அந்த தாக்குதல் நடத்துவதற்கான அந்த நேரம் நெருங்கி கொண்டு வருது, அதுக்கு 6 காரணங்கள் இருக்குன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை பின்னேறம் ஒரு வீடியோ போட்டேன். சனிக்கிழமை விடிய பார்த்தா சண்டை தொடங்கிட்டு உடனடியாக. சரி, சனிக்கிழமை காலமாக சண்டை ஆரம்பிச்சா பிறகு சனிக்கிழமை பின்னேறம் போட்ட ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு விஷயம் என்று சொல்லியிருந்தேன். நான் காலமாக 9:30 மணிக்கு சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு பொருத்தமான நேரமே இல்லை. ஏன்னு சொன்னால், உலகத்தில் நடக்கிற எல்லா யுத்தங்களும் இரவு நேரத்தில் ஆரம்பிக்கப்படும். எங்கேயாவது ஏமம் சாமத்தெல்லாம் கொண்டு போயிட்டு குண்டுகள் போடுறது, இதென்ன காலம் 9:30 மணிக்கு ஒரு பரபரப்பான நேரத்தில் எல்லாரும் விழிப்பாக இருக்கிற நேரத்தில் எப்படி சண்டை ஆரம்பிக்க முடியும்? எனவே சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு வேறொரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். இது ஏதோ ஒரு அவசர தகவல் ஒன்று கிடைக்க போய் அவசரமாக தாக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி சனிக்கிழமை பின்னேறம் போட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால், சனிக்கிழமை காலமாக நடத்தப்பட்ட
நடத்தப்பட்ட அந்த முதலாவது தாக்குதல் இருக்கு தானே, அதில் தான் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களும் அவரோட சேர்ந்த இன்னும் பல முக்கியமான நபர்களும் முக்கியமான தளபதிகளும் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள். எனவே ஏதோ ஒரு அவசர தகவல் கிடைக்க போய்த்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கணும். மற்றபடி இது தாக்குதல் நடத்துறதுக்கு பொருத்தமான நேரம் இல்லை என்று சொல்லி சனிக்கிழமை பின்னேறம் ஒரு வீடியோவில் சொன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதை வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் குறிச்ச நாள் வேற, குறிச்ச நேரம் வேற, ஆனால் இது வந்து முன்கூட்டியே தாக்க வேண்டியதாக போயிட்டுது, அதனால தான் தாக்கினாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த தருணம் பார்த்து அடிக்கிறது, நேரம் பார்த்து அடிக்கிறேன்னு சொல்றது தானே, இதை விட்டால் வேற டைமே கிடையாது. இதுதான் சரியான டைம் என்றா போல அவசரமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்தபடியே நிறைய இலக்குகளை வந்து ஒரே தாக்குதலில் வந்து அமெரிக்காவால் தாக்க முடிந்தது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கக்கூடிய பிரித்தானியாவுக்கு சொந்தமான இராணுவ தளங்கள் அனைத்தையும் அமெரிக்க இராணுவத்தினர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அந்த ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது பிரித்தானியாட்ட, இந்த மாதிரி உங்களோட பேஸை வந்து நாங்கள் பயன்படுத்தணும், அனுமதி தாங்கன்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் வந்து உடனடியாகவே அனுமதி வழங்கி இருக்கிறது. இதற்காக பிரித்தானிய அரசாங்கம் நேரடியாக சண்டையில் ஈடுபடுமா, களத்தில் குதிக்குமான்ற கேட்ட கேள்விக்கு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் மறுப்பு சொல்லியிருக்கார். இல்லை நாங்கள் வந்து சண்டையில் இறங்க போறதில்லை, எங்களுக்கு வந்து அந்த நோக்கமும் இல்லை, ஆனால் எங்களுடைய படைத்தளங்களை வந்து அமெரிக்க ராணுவத்தினர் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஈரான் வந்து பல நாடுகளை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்கி வருகிறது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடுகள், அந்தந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறதை பிரித்தானிய அரசாங்கம் வந்து கண்டித்திருக்கிறது. காரணம் வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான பிரித்தானிய குடிமக்கள் வந்து ஒன்றில் சுற்றுலா பயணிகளாகவோ அல்லது நிரந்தரமாகவோ மத்திய கிழக்கில் வசிக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானது. எனவே இந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்துவதை தாங்கள் கண்டிப்பதாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை, அதனுடைய பேரை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள், காந்தி மருத்துவமனை. காந்தி மருத்துவமனை மீது அமெரிக்க படையினரும் இஸ்ரேலிய படையினரும் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஈரானிய அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனை தாக்கப்பட்டதற்கு ஆதாரமாக மருத்துவமனைக்கு உள்ள ஏற்பட்ட சேதங்கள் இருக்கு தானே, அந்த சேதங்களை காட்டுகின்ற ஒரு காட்சியை வந்து ஈரானிய தொலைக்காட்சிகள் வந்து காண்பித்திருந்தன. அங்க வந்து புதிதாக பிறந்த ஏராளமான குழந்தைகள் இருந்ததாகவும் அந்த குழந்தைகளை வந்து வேற மருத்துவமனைகளுக்கு மாற்றுவதை வந்து சிரமமாக இருந்ததாகவும் ஈரானிய அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. எனவே மருத்துவமனைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக ஈரானிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த காந்தி மருத்துவமனை மிக மிக முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சிடம் இருக்கும் முக்கியமான ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பேர் வந்து சாத்துக்கோல். அந்த சாத்துக்கோல் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் அதனுடன் இணைந்த தாக்குதல் அணி, ஸ்ட்ரைக் குரூப்னு சொல்லுவோம், தாக்குதல் அணியை வந்து கிழக்கு மத்தியதரை கடல் நோக்கி இப்பொழுது பிரான்ஸ் திசை திருப்பி இருக்கிறது. இந்த கப்பல் வந்து நேற்று வரைக்கும் எங்கே நின்று சொன்னால் பால்டிக் கடலில் வந்து தரித்து நின்றது, அங்காளி பக்கம் பார்த்துக்கொண்டு. ஆனால் அதை வந்து இப்பொழுது கிழக்கு மத்தியதரை கடல் நோக்கி நகர்த்தி இருக்கிறது பிரான்ஸ். அது வந்து மிக விரைவில் மத்தியதரை கடல் நோக்கி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அபுதாபியில் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய ஒரு கடற்படை தளத்தை வந்து ஈரான் தாக்கியிருந்தது. அது வந்து முற்றிலும் எதிர்பாராத ஒரு தாக்குதல். அதுக்குள்ள வந்து பெரிய ஒரு தீப்பிழம்பு வந்து எரிந்ததாக சொல்லப்படுகிறது. சேத விவரங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லப்பட்டாலும் அந்த தாக்குதல் வந்து எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தாக்குதல் என்று சொல்லலாம். எனவே அந்த தாக்குதல் ஏற்பட்டதை அடுத்து பிரான்ஸ் அரசாங்கம் உடனடியாக முடிவெடுத்து தங்களிடம் இருக்கக்கூடிய மிக பெரும் விமானம் தாங்கி போர்க்கப்பலாகிய சாத்துக்கோல் கப்பலை இப்பொழுது கிழக்கு மத்தியதரை கடல் நோக்கி நகர்த்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்லது அன்பான உறவுகளே, இதுவரை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் பார்த்தோம். சண்டை களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.